ஹலோ டே மச்சான், மஞ்சு பாத்தியா? ஆமாண்டா, பக்கத்து வீட்டில் புதுசாக வந்திருக்காங்களே அவங்க தானே? அடச்சை கர்மம் பிடிச்சவனே, மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தியா? ஆமாண்டா, ஆவேசம், பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் மச்சான். சரி அப்போ இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் எதாவது பார்த்தியா? ஹலோ டே மச்சான், டே இந்த மாதிரி தமிழ் படங்களை பத்தி பேசினாலே கட் பண்ணிட்டு போற உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும் இல்ல உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், ஏன் நீங்க கூட இப்ப வர தமிழ் படங்கள்லாம் மோகையாதாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் டாடா பாய் பாய் சொல்லிருங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே மொக்கையா இருக்கு, என்னடா படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியே இதெல்லாம் யாருக்கு அதுக்கு விழுந்துச்சோ இல்லையோ சிவாண்டா நம்ம டீமுக்கு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணிருக்காரு மனுஷன். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹை பட்ஜெட்ல அந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கங்குவா டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருமே இதுக்கு முன்னாடி தெலுங்குல பெரிய படமா பாகுபலியில ஒர்க் பண்ண டீம் மெம்பர்ஸ். அவங்க இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாகுபலி தான் பெரிய படம் நாங்க ஒர்க் பண்ணது இல்லையே, ஆனா இப்ப அதை விட பெரிய படத்துல ஒர்க் பண்றது நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதுல கமெண்ட் சொன்னாங்க, நாங்க பாகுபலி தான் ஒரு பெரிய படைப்பா எதிர்பார்த்தோம், ஒரு கிளாஷ் பிட்வீன் டூ ட்ரைப்ஸ் அப்படின்னு. இது பார்த்தா அதை தாண்டி ஒரு பெரிய படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கெல்லாம் பாராட்டுற அளவுக்கு அந்த படத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னடா தமிழில் 1000 கோடின்னு வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு அந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஒரு சில போஸ்டர்ஸ் பிரேக் டவுனும் அண்ட் இந்த வீடியோட கடைசியில் கங்குவோட கதையை ஒரு தியரியாகவே சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடலாம் இந்த படம் ஒர்த்தா வரப்போதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ரைட், நான் தான் லோகேஷ். இருங்க ஒரு நிமிஷம், இந்த சீரியஸ்க்கு பேர் ஏதோ பேர் வச்சேன், வரமாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. பிடிச்சிட்டேன். நான் தான் லோகேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது துப்பறிவாளன் சீரியஸ். செம்ம விஷயம்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லைக் பட்டன் தட்டி விட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இந்த போஸ்டர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சூர்யா ஏதோ கையை நீட்டிட்டு இருக்காரு, கங்கு ஏதோ கீழே உட்காந்துட்டு இருக்காரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நானே நினச்சேன். ஆனால் இந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி ஓகே, இதில் 2 சூர்யா பார்த்துருப்பீங்க. பாஸ்ட்ல இருக்கிறவர் இருக்காரு, பிரசன்ட்ல இருக்கிறவர் இருக்காரு, ப்ளூ ஸ்மோக் இருக்கு, அப்புறம் ஃபயர் வந்து கங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சூர்யாக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ளூ லைட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போஸ்டர்ல வந்து விங்ஸ் இருக்கிறத பார்த்திருப்பீங்க, ரெக்க அது வந்து பருந்து இருக்குல்ல, அதை மீன் பண்ணுது. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த மாதிரி ஃப்ரேம் நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே. கங்குவா டீசர்ல பார்த்திருப்போம்ல, பருந்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஃப்ரேம் பை ஃப்ரேமா காட்டுறாங்க அப்படின்னா அப்ப அந்த பருந்து வந்து ஒரு மேஜரான ரோல் பண்ண போகுது படத்துல. எனக்கு தெரிஞ்சு பிரசன்டையும் பாஸ்டையும் கனெக்ட் பண்ற ஒரு டூலா இந்த பருந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டர்ல இருக்கிற சப்ஜெக்டும் 2 சூர்யாவோட பாடி ஸ்ட்ரக்சரையும் பார்த்தா ஒரு ஈகிள் மாதிரி தாங்க இருக்கு. ரைட், இனி பிரசன்ட் சூர்யாக்கு வந்தா இவருக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மனுஷனோட போஸுமே அப்படிதான் இருக்கு. இந்த பர்టిక్యులர் ஸ்டில் பாத்தீங்கன்னா ஃளைட்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீன்ல வர ஒரு ஸ்டில் தான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்టిక్యులர் போட்டோ வந்து லீக் ஆயிருந்துச்சு. அப்ப இந்த பேக்ரவுண்ட்ல பட்டு தெரிக்கிற கிளாஸ் வந்து ஃளைட்டோட கிளாஸ் தான். இனி அந்த கிளாஸுக்கு கொஞ்சம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஹோல் மாதிரி தெரியும். இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்சியரா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொட்டாவி விட்டவனுக்கு வாயில திருப்பதிலட்டே வந்து விழுந்த மாதிரி இந்த பர்టిక్యులர் கேப்ஷன் எங்கல்ல சிக்கிச்சு. விட்டுவோமா நம்ம. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த விதி பயப்புல இருக்கானே அவன் வந்து ரொம்பவே மோசமானவன், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரை விட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னா கடந்த காலமா இருக்கட்டும், இல்ல நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இனி நம்ம வாழ போறதா இருக்கட்டும், இதை தான் அவங்க பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கங்குவா படத்துல 2 காலகட்டம் தான் இருக்கு. பண்டைய காலகட்டத்தில் நடக்கிற கதை, இப்ப நடக்கிற கதை. அப்படி பாத்தீங்கன்னா கூட இது 2 ஜென்மம் அப்படின்னு சொல்லலாம். கங்குவா ஒரு ஜென்மம், பிரசன்ட்ல இருக்கிற சூர்யா இன்னொரு ஜென்மம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா அதுதான் இல்ல. இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனையே. கங்குவா டீம் எதுக்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன் தரணும்? அது எப்படிடா பாசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, டைம் டிராவல். ஆமா, கங்குவா ஒரு டைம் டிராவல் மூவி. அதனாலதான் கங்குவா டீம் காலத்தையும் நேரத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் போன வீடியோல சொன்ன மாதிரி போஸ்டர் பேக்ல இருக்க அந்த ப்ளூ ஹோல் அது ஒரு டைம் ஹோலா இருக்கணும். இது வரைக்கும் பாத்தீங்களா, இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் தியரிஸ் தான். நான் ஓப்பனா பேச போறேங்க. என்னன்னா, கங்குவா வந்து ஒரு டைம் டிராவல் மூவி தான் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்க ஆதாரம் கொடுத்திருக்காங்களோ அதே அளவுக்கு இவங்க வேற டைப் ஆஃப் கதை அப்படின்ற மாதிரியும் ஒரு சில ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னால அந்த தியரியை நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது வேற ஒரு டைப் ஆஃப் கதை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. வேற ஒரு வேர்ல்டுக்கே உங்களை கூட்டிட்டு போறேன். எனக்கு வந்து ஸ்டோரி ஸ்பாயில் ஆக கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு போலாம். இல்ல எனக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா?
கங்குவா வந்து ஒரு டைம் டிராவல் மூவி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூவ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 சூர்யாவோட கைகள் தான். கங்குவோட கையை பாத்தீங்கன்னா டாட் டாட்டா இருக்கும். ஒருத்தனை கொண்டுட்டாங்கன்னா அதோட ஞாபகார்த்தமா போட்டிருப்பாங்க. ஆனா பிரசன்ட்ல இருக்கிற சூர்யாவோட கையில அந்த டாட்ஸ் கிடையாது. இந்த ஒரு டிஃபரெண்ட் ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் 2 போஸ்டர்லயுமே சூர்யாவோட கையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இனி பாஸ்ட்ல இருக்கிற சூர்யாவோட கையில இருக்கிற டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சும் பிரசன்ட்ல இருக்கிற சூர்யாவோட கையில இருக்கிற நம்பரை வச்சும் நான் ஒரு ஃபேன் தியரி சொல்ல போறேன். இதை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் அண்ட் நான் ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்ச இன்னொரு சில விஷயம், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை சிக்கிச்சு. அதை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஆரம்பிக்கலாமா? இதுவும் 7ஆம் அறிவு போல ஒரு மூவி தான். ஆனா 7ஆம் அறிவுல மறுபிறவி தான் மெயின் கான்செப்ட். 7ஆம் அறிவு போல நேச்சுரலாவே மறுஜென்மம் எடுக்கிறது கிடையாது. அதாவது 7ஆம் அறிவு மூவில அரவிந்துக்குள்ள நேச்சுரலாவே போதி தர்மனோட டிஎன்ஏ இருக்குமே, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து கங்குவாவை மறுபடியும் மறுபிறவி எடுக்க வைக்கிற கதை. கங்குவா வந்து பயங்கரமான ஒரு அரசருங்க. அவர் ஆண்ட காலம் தான் கங்குவா ட்ரைபோட ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஆனா காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓடி போய் இப்ப 90ஸ்ல வந்து நிக்குது கதை. அந்த டைம்ல கங்குவா ட்ரைப் வந்து இன்னுமே வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க, மக்களோட மக்களாம். ஆனா அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவங்கள விடக்கூடாது, எப்படியாவது நசிக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே பின்னாடி செயல்பட்டு இருக்கு. ஆனா ஜனங்களை அந்த எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்த ஒருத்தங்க கூட அவங்களும் வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜனங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு சில சயின்டிஸ்டும் அந்த கூட்டத்துல இருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து கங்குவா ட்ரைபை காப்பாத்த கங்கான்ற எங்க தெய்வம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவரு இப்ப எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சயின்டிஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க, கங்காவை மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடவுளே நினைச்சாலும் அது முடியாது அப்படின்னு சொல்லி ஜனங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சயின்டிஸ்ட் சொல்றாங்க, கடவுள் நினைச்சா முடியாது, ஆனா சயின்ஸ் நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கங்குவாவோட டிஎன்ஏவும் ஜீனியும் வச்சு அவர் மறுபடியுமே மறுபிறவி எடுக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கங்குவாவோட டிஎன்ஏ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. பண்டைய காலத்துல வாழ்ந்த ராஜாக்கள் எல்லாத்தையுமே அவங்கள வந்து புதைக்கிறதுக்கு முன்னாடி எகிப்துல மம்மி ஸ்டைல்ல நம்ம ஊர்லயே ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இறந்தவரோட பாடியை ஒரு பானைக்குள்ள வச்சு அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அந்த பானைக்குள்ள போட்டு மண்ணுக்குள்ள மூடி அது மேல ஒரு சில கல் வைப்பாங்க. இல்லன்னா மண்ணுக்குள்ள மூடினக்கு அப்புறம் ஒரு சில மரங்களை நட்ட வைப்பாங்க. இப்படிதான் அவங்கள புதைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி பண்ணா பல 100 வருஷம் ஆனாலுமே அவங்களுடைய பாடி வந்து டீகம்போசிஷன் அவ்வளவா ஆகாது, ரொம்பவே பதமா தான் இருக்கும். புதைச்சதுக்கு அப்புறம் அந்த கல்லு மரம்லாம் நட்ட வச்சுட்டு வருவாங்கன்னு சொன்னால, அதை தான் அவங்களுடைய வம்சாவளிகள் கும்பிட்டு வருவாங்க தெய்வமா நினைச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இது வந்து நடைமுறையில இருந்திருக்கு. நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த பானை பேரு முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்ப கதைக்கு வாங்க. இந்த மாதிரி பானைக்குள்ள வச்சிருந்த கங்குவாவோட பாடியில இருந்து சயின்டிஸ்ட் டிஎன்ஏவை எடுத்துறாங்க. டிஎன்ஏவை எடுத்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூசுவல் இன்னொரு குழந்தைய அந்த டிஎன்ஏ மூலமா உருவாக்குறாங்க. அதாவது சயின்டிபிக் ஆர்டிபிஷியல் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைய. அதாவது சயின்ஸோட சாயத்தோட கங்குவா மறுபடியுமே மறுபிறவி எடுத்துட்டாரு. அந்த பையன் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அவனோட கையை பிடிச்சு பருந்தோட டேட்டூ இருக்குல்ல, அதை வந்து குத்தி விடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பையனோட டேட் ஆஃப் பர்த்தையுமே பிறந்த தேதியுமே அவனோட கையில பச்சை குத்துறாங்க. நீங்க போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சூர்யாவோட கையில இருக்கிறது ஒரு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 15/3/97, அதாவது 15ஆம் தேதி மார்ச் மாசம் 1997. கங்குவாக்கு பிடிச்சதே அந்த ஈகிள் தான். அதனாலதான் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதோட அடையாளமா அதோட ரெக்கையுமே அந்த கையில பச்சை குத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் பேபியை உருவாக்கி இருக்காங்க நம்மள அழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த ட்ரைப் அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த குழந்தைய முதல்ல கொல்லணும் அப்படின்னு சொல்லி குழந்தைய கொல்ல வராங்க. ஆனா அந்த குழந்தை அந்த ட்ரைபோட தெய்வம் இல்லையா, சோ அதனால அந்த பையன் வாழணும் அப்படின்றதுக்காக அந்த பையனை வந்து நாடு கடத்திடுறாங்க. கொல்ல வரவங்களுக்கு வேற ஒரு பையனோட கையை பிடிச்சு டேட்டு குத்தி இவன் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஆனா வருஷங்கள் போக போக அந்த பையன் வந்து பெரிய பையனாயிடுறான். அந்த டேட்டுமே அவங்க கையில அப்படியே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் வந்து கங்குவோட மறுஜென்மம் அப்படின்றனால இவனுக்கு வந்து ஒரு சில பவர்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, கங்குவோட ஷூட்டிங் ஆரம்பமே சூர்யா வந்து தப்பிச்சு போறதுதான். அதாவது சர்வைவல் தான். அந்த கேரக்டர் வந்து மத்தவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு வாழ்ற மாதிரி எடுத்திருக்காங்க. கங்குவா படத்தோட பிரசன்ட் சீனே அந்த படத்துல வெறும் 40% தான். அந்த 40%லயே நிறைய ஃபைட் சீன் இருக்கு. இதெல்லாமே தப்பிச்சு போகும்போது நடக்கிற சண்டைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரிப்போர்ட்ஸுமே வந்துருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சயின்டிபிக் பேபி வந்து இன்னுமே உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வில்லன்களுக்கு தெரிஞ்சு கொல்ல வர சீனா கூட அந்த படத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம எதுக்காக என் கையில இவ்வளவு டேட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் விசாரிக்கும் போது கங்குவாவோட முழு கதையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கங்குவா மறுபடியுமே பிறக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு மறுபடியுமே இவர் மறுஜென்மம் எடுத்தது அவங்க ஜனங்களுக்காக தானே. அந்த ஜனங்களை இவர் எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றது தான் கங்குவோட கதை. இதுதான் என்னோட ஃபேன் தியரி. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஹே, ஒரு நிமிஷம் இருங்க. டோர்ல புஷ்னு போட்டிருந்தா தள்ளு மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல். நாளைக்கு நான் உங்களுக்கு புது வீடியோல வந்து பாக்குற வரைக்கும் see you.